ஏன் வந்து ஆமை 400 வருஷம் வாழுது, ஏன் நாய் வந்து 20 வயசில் 14 வயசில் செத்து போகுதுன்னா மூச்சு அதிகமாக வாங்குது. ஆமெல்லாம் 3 மூச்சு 4 மூச்சு தான் விடுமா. சித்தர்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு மூச்சு தான் விடுவாங்க. கண்டிப்பாக 3:30க்கு எந்திரிக்க ட்ரை பண்ணுங்க. ஒருவேளை உங்களால் 3:30க்கு எந்திரிக்க முடியலன்னா 3:36க்கு எந்திரிங்க சார், இல்லை 3:35க்கு எந்திரிங்க சார். கண்டிப்பாக அந்த டைமில் படிங்க சார். அட்லீஸ்ட் 4:30 எந்திரிச்சிட்டு கம்பல்சரி ஹேவ் அ பிரேக் சார். ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மேக் யூர் செல்ஃப் ஃபிட், ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் சார். முடிஞ்ச பறவைங்களோட இருந்துச்சுன்னா ஒரு 20 மினிட்ஸ் பறவைங்களோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள் சார். செடி வளர்க்குறீங்களா ஒரு 20-25 நிமிஷம் செடிங்களோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள் சார். அதுக்கப்புறம் 5 மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணுங்கள் சார். ஸ்டார்ட் வித் எனி ஸ்ட்ரெச்சஸ். அதுக்கப்புறம் ரன்னிங்கோ, வாக்கிங்கோ, ஜாகிங்கோ, சைக்கிளிங்கோ, நீங்கள் என்ன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி யோகா பண்ணுறீங்களோ போங்க. 1 hour ஸ்பெண்ட் பண்ணுங்கள். முடிச்சுட்டு வரீங்களா பிராணாயாமாவில் கண்டிப்பாக உட்காரு. ஏன்னா பிராணாயாமம் பண்ணால் தான் ஏன் வந்து ஆமை 400 வருஷம் வாழுது, ஏன் நாய் வந்து 20 வயசில் 14 வயசில் செத்து போகுதுன்னா மூச்சு அதிகமாக வாங்குது. ஆமெல்லாம் 3 மூச்சு 4 மூச்சு தான் விடுமா. சித்தர்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு மூச்சு தான் விடுவாங்க. இந்த புஷ்பவனம் மேலே பறக்கிறது, அத்தனை வருஷம் ஆனது எல்லாம் உண்மை. ஆனால் இப்போ நம்மளால் ஒரு மனுஷன் 50 வயசு வாழ்ந்தான் அப்படி ஆகிப்போச்சு. இன்னும் 2070 அப்துல் கலாம் சார் சொன்ன மாதிரி இன்னும் எத்தனை வருஷம் தெரில. ஸோ அப்படி 2070 அவர் கோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் ஸ்டைல் தான் டிசீஸ். ஸோ கண்டிப்பாக பிராணாயாமம் வந்து அட்லீஸ்ட் பேசிக் பிராணாயாமம், கபாலபதி, சீதலி, சீத்காரி, அனுலோம விலோமா, நாடி சுத்தி, இதை பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை முடிச்சதுக்கப்புறம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸாக மெடிடேஷன் உட்காருங்க. ஒரு ரிசர்ச் என்ன சொல்கிறாங்கன்னா, மெடிடேஷன் பண்ணுறவங்களோட பிரெயினோட பவரோட ஆக்டிவிட்டியிலேருந்து அவங்களோட எல்லா லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையும் அசஸ் பண்ணுறாங்க. ஃபுல் டேயில் காக்னிஷன், ஜட்மெண்ட், ரீசனிங் ஸ்கில்ஸ் எல்லாத்தையும், இன்டெலெக்சுவல் ஆக்டிவிட்டி எல்லாம் செக் பண்ணுறாங்க. மெடிடேஷன் பண்ணவங்க பார்த்தா மெடிடேஷனோட பண்ணவங்க தான் அதிகமாக இருக்கா சார், நல்லா இருக்குன்றாங்க. கண்டிப்பாக 30 மினிட்ஸ் மெடிடேஷன் உட்காருங்க. பிளான் யுவர் டே, தென் ஸ்டார்ட் யுவர் டே சார். அதுக்கப்புறம் ஃபுல் டே ஆக்டிவ் ஆயிருங்க. ஃபுல் டேயில் அட்லீஸ்ட் கண்டிப்பாக ஜென்ஸாக இருந்தால் வீக்லி 2 தடவை எண்ணெய் தேய்ச்சி நல்லெண்ணெய் தேய்ச்சி கண்டிப்பாக குளிங்க. லேடிஸாக இருந்தால் அட்லீஸ்ட் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கம்பல்சரி எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. கம்பல்சரி தண்ணி லோட் பண்ணுங்கள். நிறைய பேர் பாருங்கள் பாவம் கிட்னி டிசீஸ் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. கிட்னி டிசீஸ் முடியல, டயாலிசிஸ் போகிறேன், ஹீமோடயாலிசிஸ், பெரினல் டயாலிசிஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். கண்டிப்பாக தண்ணி வந்து ஒரு நாளைக்கு 3 லிட்டராவது குடிங்க. ஏன்னா நம்ம நினைக்கிறோம் நிறைய தண்ணி குடிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நான் எடுத்து பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் கூட குடிச்சிக்க மாட்டோம். நிறைய பேர் வந்து வெளியில் யூரின் போகிறதுக்கு கஷ்டப்பட்டு தண்ணி குடிக்க மாட்டாங்க. சரி, அந்த வாரத்தில் அதுவே வந்து நிறைய ப்ராப்ளம் கொடுக்குது. கண்டிப்பாக 3:30க்கு எந்திரிக்க ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை உங்களால் 3:30க்கு எந்திரிக்க முடியலன்னா 3:36க்கு எந்திரிங்க சார், இல்லை 3:35க்கு எந்திரிங்க சார். கண்டிப்பாக அந்த டைமில் படிங்க சார். அட்லீஸ்ட் 4:30 எந்திரிச்சிட்டு கம்பல்சரி ஹேவ் அ பிரேக் சார். ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மேக் யூர் செல்ஃப் ஃபிட், ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் சார். முடிஞ்ச பறவைங்களோட இருந்துச்சுன்னா ஒரு 20 மினிட்ஸ் பறவைங்களோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள் சார். செடி வளர்க்குறீங்களா ஒரு 20-25 நிமிஷம் செடிங்களோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள் சார். அதுக்கப்புறம் 5 மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணுங்கள் சார். ஸ்டார்ட் வித் எனி ஸ்ட்ரெச்சஸ். அதுக்கப்புறம் ரன்னிங்கோ, வாக்கிங்கோ, ஜாகிங்கோ, சைக்கிளிங்கோ, நீங்கள் என்ன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி யோகா பண்ணுறீங்களோ போங்க. 1 hour ஸ்பெண்ட் பண்ணுங்கள். முடிச்சுட்டு வரீங்களா பிராணாயாமாவில் கண்டிப்பாக உட்காரு. ஏன்னா பிராணாயாமம் பண்ணால் தான் ஏன் வந்து ஆமை 400 வருஷம் வாழுது, ஏன் நாய் வந்து 20 வயசில் 14 வயசில் செத்து போகுதுன்னா மூச்சு அதிகமாக வாங்குது. ஆமெல்லாம் 3 மூச்சு 4 மூச்சு தான் விடுமா. சித்தர்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு மூச்சு தான் விடுவாங்க. இந்த புஷ்பவனம் மேலே பறக்கிறது, அத்தனை வருஷம் ஆனது எல்லாம் உண்மை. ஆனால் இப்போ நம்மளால் ஒரு மனுஷன் 50 வயசு வாழ்ந்தான் அப்படி ஆகிப்போச்சு.